கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களிலே, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேற தேசத்துல வேற சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகளை இணைந்திருக்கிறீங்க. சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்போமே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அப்படியே நம்ம கேட்டு பார்க்கலாம். நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேனா? நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேனா? நான் கர்த்தரோடு இருந்தால் அவர் என்னோடு இருப்பார். நான் ஒருவேளை கர்த்தரை தேடலை அப்படின்னா அவரு அங்க இருக்க மாட்டார். இன்று நிறைய குடும்பத்திலே இந்த கையில செல்போன் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாமோ போய் தேடுறாங்க. அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க. கேட்டா அதுல நிறைய ஃப்ரீயா இருக்கு, நிறைய நெட்டு போட்டிருக்கோம், பணம் கட்டியிருக்கோம், நிறைய வேற நாட்டில் உள்ளதெல்லாம் காமிக்கி அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரத்தை வந்து ஆன்லைனில் போய் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் வேலை பார்க்குறாங்க, ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் நம்ம நார்மலாக உள்ள மக்கள், சின்ன பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள், வாலிப பையங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், வீட்டில் தாய்மார்கள், முதியோர்கள், வயசான பாட்டிமார்கள், எத்தனையோ குடும்பத்துல செல்போன்ல மூழ்கிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் எதோட இருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தரோட இருக்கிறாங்களான்னு தெரியாது எனக்கு, ஆனா செல்போனோட இருக்கிறாங்க. என்ன முக்கியமான பாயிண்ட் முதல்ல சொல்லிடணும். 24 மணி நேரம் செல்போன் ஆன்லயே இருக்கு. தூங்கி எந்திரிச்சோடனே செல்போன் தான் அலாரம். உடனே எந்திரிச்சு மணி எத்தனை, அடுத்தாப்புல தூங்கி எந்திரிச்சோடனே எனக்கு யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது செல்ஃபோனை உடனே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறோமா? கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? இப்படிலாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நம்ம எந்த சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். சகல மனுஷரே கேளுங்கள், சகல மனுஷரே, அதுல நானும் வந்துருவோம்ப்பா, நானும் மனுஷன் தானே. சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். இப்ப நம்ம அப்படியே சொல்லி பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். இப்ப நிறைய குடும்பத்துல எதோட இருக்கிறாங்க? செல்போனோட தான் இருக்கிறாங்க. அவங்களாம் கர்த்தரோட இருக்கிறாங்களா? சந்தேகம்தான். செல்போன்லயே பல மணி நேரம் மூழ்கி வம்பா போய் கண்ணு தெரியாம போய், அவர் வீட்டில் சில குடும்பத்தில் பிரிஞ்சு போய், சில குடும்பத்தில் பிள்ளைகள் படிக்காமல் போய் ஃபெயில் ஆகி எத்தனை காரியம் இருக்குது. ஆனால் சில குடும்பத்தில் செல்ஃபோனை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, லேப்டாப்பை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்நெட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் 5 நிமிஷம் கூட உள்ளே போக மாட்டாங்க. எனக்கு தெரிந்த சில ரெவரண்ட் ஐரோல் மேய்ப்பன், அவங்கள்ட்ட நான் பேசும்போது, ஐயா இந்த மாதிரி ஆன்லைனில் ஊழியம் பண்ணுறேயா அப்படின்னு சொல்லி சில ஐரோல்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு நான் யூடியூபுக்குள்ளே போகிறதே இல்லைனே, என் செல்ஃபோனில் யூடியூப்புங்க ஒரு ஆப்பே இல்லை அப்படின்னாங்க. அப்படியும் மேய்ப்பன் இருக்கிறாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒரு யூடியூப்புக்குள்ளே போகாமல் இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன்.
சில சர்ச்சில் போய் உபவாச மீட்டிங்க்காக ஐயரோல்கிட்ட போய் பேசுவேன். பேசும்போது இந்த மாதிரி யூடியூப்பில் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேங்க அப்படிமே. ஏன் செல்ஃபோன்லலாம் யூடியூப்பே இல்லைண்ணே, நமக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்றோம். சில குடும்பத்தில் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. எத்தனை மணி நேரம் செல்ஃபோனில், யூடியூப்பில், இல்லை வேறு வேறு வெப்சைட்டில் மூழ்கி போய் கிடக்குறோம். நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே, ஒரு மனுஷன் எத்தனை மணி நேரம் அடிமையாக இருக்கிறான். காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்குள்ளே வந்து தூங்கும்போது ஒரு மெசேஜ் கேட்டோம், ஒரு ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் சத்தியத்தை கேட்டோம், பரவாயில்ல. ஒரு 1/2 hour அண்ணே நான் சில நேரத்தில் உங்களுடைய மெசேஜ் கேட்பேன், எனக்கு சில நேரத்தில் டைம் இருக்கும், அது பரவாயில்ல. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நான் திருநெல்வேலியிலிருந்து திசையன்விளை ஒரு 55 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் எடைங்குடி அதுலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர், அதில் தேரிகாட்டு மண் அப்படிம்பாங்க, வனாந்தரமான இடம். காலையில் ஒரு 5 மணி இல்லை 6 மணிக்கு போவேன், ஒரு 7:30 மணி வரையும் இருப்பேன். நல்ல வெயில் வர வரையும் அங்கே இருப்பேன். பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். சாயங்காலம் அதே போல் நேரம் இருக்குது அப்படின்னா ஒரு 6 மணிலேருந்து 7 மணி, சில நேரத்தில் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9 மணி வரையும் போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நைட் கூட ஜெபம் பண்ணியிருக்கேன். தண்ணி ஜெபம், கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன். நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அந்த ஒரே வேர்டு தான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப நஷ்டப்பட்டு, ரொம்ப நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் வாழ்க்கை, வேதனை, துன்பம், பல லட்சங்கள் கடன், சொந்த வீடெல்லாம் வித்து நடுரோட்டுக்கு வந்து வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு எல்லா சூழ்நிலையும் தாண்டி வந்திருக்கேன். சொந்த ஊரோட்டெல்லாம் போயிட்டேன். வேண்டாம், எனக்கு வியாபாரமும் வேண்டாம், சொந்த ஊரே வேண்டாம்னு சொல்லி போயிட்டேன். இதெல்லாம் ஏன் இரவு நேரத்தில் சொல்றேன் அப்படின்னா, நான் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ, என் வாழ்க்கையில் எனக்கு எது பெஸ்ட்டாக தெரிஞ்சது அப்படின்னா, சத்தியம் தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது. என் வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும்போது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்வு வர ஆரம்பிச்சு. சரி, கர்த்தரோடு எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். காலையில் என் மனைவி தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். ஆனால் நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டேன். நைட் ஃபுல்லாக பைபிள் வாசித்து அன்னைய பாசத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இது என்னுடைய வாழ்க்கையிலே ஊழித்து வந்த புதுசிலே பல வருஷங்கள் சொல்லலாம். நைட் நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? இப்ப இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்திலே செல்போன்ல மூழ்கி கர்த்தரை விட்டு வழி விலகி கண்ணு தெரியாம போய் பைபிள் வாசிக்கிறத மறந்து, ஜெபிக்கிறத மறந்து, துதிக்கிறத மறந்து, குடும்ப ஜெபம் மறந்து, சர்ச்சைக்கு போறத மறந்து, பரிசுத்தமா வாழ்றத மறந்து, எத்தனை காரியம் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரோடு இருந்தால், ஒரு குடும்பம் கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். கர்த்தரோடு இருந்தால் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தரோடு இருந்தால் ஒரு குடும்பம் உண்மையிலே கர்த்தரோடு இருக்கா, நம்ம அப்படியே யோசித்து பார்க்கலாம். கர்த்தரோடு இருந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்போனோட எல்லாம் இருக்கிறாங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, செல்போன். எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும். 2nd year காலேஜ் படிக்கிறான் அந்த பையன். அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, பிரதர் 1st year நல்லா தான் படித்தான், 2nd year ஸ்டார்ட் ஆகிட்டு பணம் கட்டியிருக்கேன், லட்சமாக கட்டியிருக்கேன், நான் டீச்சராக வேலை பார்க்கேன், அப்பா கிடையாது, ஆனால் பையன் ஒரே ரூமுக்குள்ளே இருக்கான், வெளியே வர மாட்டேங்கான், எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் தான் இருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது, வெளியே வர மாட்டேங்கான். ஸ்கூலுக்கு போய்
ஸ்கூலுக்குலாம் கரெக்டாக போனான். நான் காலேஜுக்கு ஒரு மாதம் காலேஜுக்கே போகல. நல்லா படிக்கிற பையன்தான். என்ன ஆச்சுன்னு தெரியல, வீட்டுக்குள்ளே இருக்கான். செல்ஃபோன் மட்டும் எப்போதுமே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ காலேஜ் படிக்கிற பையன், 19 வயசு பையன் எதில் லாக் ஆகிட்டான் அப்படின்னா, செல்ஃபோனில் லாக் ஆகிட்டான். ஜெபகுறிப்பு வருது. இன்னொரு குடும்பத்தில் 22, 23 வயசு இருக்கும் அந்த மகளுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரி வாங்கிட்டான். அந்த வாலிப மகள் வீட்டில் இருக்கும்போது செல்ஃபோன் பார்த்து பழகியாச்சு. அந்த வாலிப மகளுக்கு தூங்கும்போது எப்போதுமே கெட்ட சொப்பனம் வந்துருக்கான். அப்போ அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா, அம்மா இந்த மாதிரி சொப்பனம் சரியில்லைம்மா, ஒரே தேவையில்லா ஸ்பிரிட்டாக பார்க்குறேன். உடனே எனக்கு ஜபகுறிப்பு வந்துச்சு. மகா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பக்கத்தில் இருக்கேன்னு கொடுத்தாங்க. பேசினேன். அந்த மகளுக்கு நிறைய ஆலோசனை சொன்னேன். அவள் எந்த ஆப்புக்குள்ளே போய் எத்தனை மணி நேரம் அடிமையாக இருக்கிறாளோ அந்த ஆப்பு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்றைக்கே உனக்கு அந்த பிரச்சனை சரியாகணுமா? ஆமாம். அந்த ஆப் உனக்கு தேவையா? இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா. அப்போ அந்த ஆப்பை எடுத்துடலாமா? உடனே எடுத்துட்டேன். அடுத்த செகண்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மகளுக்கு ஜெபம் பண்ணேன். அன்னையோட அந்த மகளுக்கு ரிலீஃப் ஆகிட்டு. டெய்லி மினிமம் 6 மணி நேரம் செல்ஃபோனில் இருப்பானா? மினிமம். ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்டாச்சு அப்படின்னா தூக்கம் 2 மணிக்கு தான் வருமா? அது வரையே செல்ஃபோனில் அந்த ஆப்புக்குள்ளே போய் பல காரியங்கள். ஆக மொத்தம் அந்த மகளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் பரிசுத்தம் இல்லையோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள என்ட்ரு ஆயிடுவான். இப்போ பிசாசு எப்படி என்ட்ரு ஆகிறான் அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாத இடத்துல பிசாசு உள்ள வரத்தான் செய்வான். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு யாரோ மாந்திரியம் பண்ணிட்டாங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவோட 24 மணி நேரம் முதல்ல இருக்கிறோமா? முதல்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். 24 மணி நேரம் நான் கர்த்தரோட இருந்தால் எந்த பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்ச ஒரே கண்டுபிடிப்பு அதுதான். நான் கர்த்தரோட நடந்தால் அவர் என் கூடலாம் இருப்பார். அப்புறம் எப்படி பிசாசு தொட முடியும்? அதனால நிறைய குடும்பத்தில் பிசாசு பிசாசு அப்படிம்பாங்க. நம்ம கூட இயேசு இருந்தால் பிசாசு வரமாட்டான். பரிசுத்தமாக வாழ்ந்தா பிசாசு வரமாட்டான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தான் எல்லா பேயும் மொத்தமாக வரும். நீ நிறைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை அப்படின்னா கர்த்தரோட இல்லை. கர்த்தரோட இல்லை. இப்போ இரவு நேரத்தில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். சகல மனுஷரை கேளுங்கள். எல்லாரும் கேளுங்கப்பா அப்படிங்கிறது. அப்போ இந்த இரவு நேரத்தில் இந்த வசனம் நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? சகல மனுஷரை கேளுங்கள். எல்லாரும் கேளுங்க அப்படிங்கிறது. முதல்ல கேளுங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். அப்ப நம்ம எல்லாரும் கர்த்தரோடு தான் இருக்கிறோமா? முதல்ல அதான் கேள்வி. ஒரு கேள்வி உள்ள வந்துட்டு அப்படின்னாலே முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் கர்த்தரோடு தான் 24 மணி நேரம் இருக்கிறேன்னா, இல்லை செல்போனை வச்சுட்டு சும்மா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா? சில குடும்பத்துல மதுபானம், சில குடும்பத்துல விபச்சாரம், சில குடும்பத்துல லஞ்சம், இப்படி நிறைய ஒரு பெரிய பட்டியலே போயிட்டு இருக்கும். சில குடும்பத்துல அநியாயமா தான் வாழ்வாங்க. களவாண்டு தான் சம்பாதிப்பாங்க, கொள்ளடிச்சும் சம்பாதிப்பாங்க, ஏமாத்தி தான் சம்பாதிப்பாங்க. வாயில பேசிடலாம். 24 மணி நேரம் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கு? சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். உடனே ஒரு ஆன்சர் வந்துட்டு, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இப்போ நம்ம லைட்டாக யோசித்து பார்ப்போமே. காலையிலேருந்து ராத்திரி வரைய இஷ்டம் போல் நல்லா போய் பேசிகிட்டு இருக்கேன். மனைவிட்ட போய் பேசுகிறேன், பரிசுத்தவன்கிட்ட போய் பேசுகிறேன், தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பேசுகிறேன், பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறேன். எல்லார்ட்டையும் போய் பேசிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசித்தா இயேசு வருவாரா? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. வாயை திறந்த எல்லாம் போய், மனைவிட்ட போய், பிள்ளைகிட்ட போய், எல்லார்ட்டையும் போய், அம்மா அப்பாட்ட போய். ஆனால் உண்மை இல்லை. நான் கர்த்தரோட இருக்கணும் அப்படின்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் நீதி உள்ள ராஜா. நீதி உள்ள தேவனை நம்ம தேடணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நீதியுள்ள ஜனமா இருக்கணும்ல. அநியாயமான வருமானத்தை வெறுக்கணும்ல. தேவையில்லாம பொய் பேசக்கூடாது இல்ல. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பொய் பேசி கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. எத்தனையோ குடும்பம் நம்ம சொல்ல முடியும். ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு விலக 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 அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்?
அந்த குடும்பத்தில் எப்படி கர்த்தர் கூட இருப்பார்? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இப்போ நைட் நேரத்திலே கையில செல்போன் தான் இருக்கு. சில குடும்பத்திலாம் தூக்கம் வராது. தூக்கம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. இப்ப அப்படிலாம் குடும்பம் இருக்கு. எனக்கு சில ஜெபக்குறிப்பு வரும். 12 வருஷமா 13 வருஷமா நான் தூக்க மாத்திரை போட்டு பல டாக்டர்கிட்ட நான் போயிட்டு வந்துட்டேன். நிறைய காரியம் பண்ணிட்டேன். நான் பார்க்காத தெய்வங்களே இல்லை. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் பிரதர். தற்செயலா உங்க செய்தியை நான் கேட்டேன். ஒரு 1.5 மாசம் முன்னாடி கேட்டேன். இப்ப நான் ஒரு மாசம் தாண்டி கிட்டத்தட்ட 1.5 மாசம் நான் உங்க செய்தியை நான் என்னைக்கு கேட்க ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நல்லா படுத்து தூங்குறேன் பிரதர். இப்ப நான் நைட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு நான் தூக்க மாத்திரை போடலை. கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் தாண்டிட்டு நான் 45 நாளா தூங்குறேன். 15 வருஷமா கிட்டத்தட்ட தூங்காம இருந்தேன். நான் 2 மணிக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா நைட் எனக்கு தூக்கம் வராது. 15 வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. 15 வருஷமா நைட் ஒரு பைத்தியக்காரியை போல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்கு உங்க செய்தி கேட்டனோ இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க யாருன்னு என்னன்னு எனக்கு தெரியாது. உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க. ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. 22 வருஷமா கையில பைபிள் எடுத்து வாசிக்கலையா? 22 வருஷமா வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஒரு நாளைக்கு என் கணவர் வெளியில போனதுக்கு அப்புறம் கண்டினியூ ஒரு 6 மணி நேரம் மினிமம் பார்த்துருவேன். ஏன்னா ஃப்ரீயா இருப்பேன் பகல்ல. நான் வெளிநாட்டுல இருக்கேன். எங்கேயும் வெளியெல்லாம் போக முடியாது. நான் வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். கணவர் வேலைக்கு போயிடுவாரு. பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகள் இருக்கு. சாயங்காலம் தான் வருவாங்க. காலையில் எல்லாரையும் வெளியில் அனுப்புனதுக்கு அப்புறம் நான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என் கையில் செல்ஃபோன் தான் இருக்கும். வீட்டில் டிவி இருக்குது. சகல செழிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 21 வருஷம் நான் விரும்பி தான் திருமணம் முடித்தேன். என்னோடய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 21 வருஷம் தாண்டிட்டு உங்கள் செய்தியை நான் கேட்டேன். மனம் திரும்பினேன். தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்தேன். என் வீட்டில் பைபிள் இருக்குது. அந்த 5-6 மணி நேரமும் நான் இப்போ கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. கர்த்தரோட நாம மகிமைப்படும். ஒரு குடும்பம் கர்த்தரை தேடினால் அவனோட வாழ்க்கையில முதல்ல விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாமே வீட்டுக்குள்ள வந்துடும். நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவரை தேடினால். இப்போ சில குடும்பத்திலே பணம் வேணும் அப்படின்ட்டு எப்படியாவது பணம் வேணும், நகை வேணும், சொத்து வேணும், வீடு வேணும், இடம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே போய் சில குடும்பத்தெல்லாம் வாயை திறந்தாலே போய் உண்மையே இல்லை. எப்படியாவது சொத்து சம்பாதிச்சிடணும், அவ்வளோதான் ஒரே கான்செப்ட். சில குடும்பத்தில் அநீதியை சம்பாதிக்கிறாங்க. சில குடும்பத்தில் இஷ்டம் போல பொய் பேசி சம்பாதிக்கணும். எப்படிலாம் சம்பாதிக்கணுமோ எப்படினாலும் மொத்தத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். யாரு எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ ரூபா வேணும். அந்த அளவுக்கு சில குடும்பங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பணத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நம்ம இருதயம் கர்த்தரை தேடுதா? நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா? இல்ல பணத்துக்காக ஓடுறாங்களா? பொருள் ஆசைக்காக ஓடுறாங்களா? சில குடும்பத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நகை சேர்க்கணும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா வீடு கட்டணும்பாங்க. என் கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் எல்லாம் தானா நடக்கும். உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அது ஒண்ணுதான் கேள்வி. இன்னைக்கு ராத்திரி செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நைட் ஆனா போதும், வாலிப பிள்ளைகள் போறக்கு உள்ள செல்போன், வாலிப பையன் எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காந்து செல்போன் பார்த்துட்டு இருப்பான். அம்மா கேட்பாங்க, தூங்கலையாடா? தூக்கம் வரலம்மா. நீ போய் தூங்குமா, போம்மா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அம்மா பார்ப்பாங்க, பையன் வளர்ந்துட்டான், சொன்னா கேட்க மாட்டேங்கான், இஷ்டம் போல வீட்டுக்கு வரான், இஷ்டம் போல போறான். அப்பா இல்லை, யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கான், சரி இன்னைக்கு தெரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. கணவர் மனநல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அந்த அக்கா சொன்னாங்க, ஆனால் டெய்லி ஒரு 6 மணிக்கு 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி செல்ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. 2 மணி ஆயிரம் தூங்குறதுக்கு. காலைல 8 மணிக்கு எந்திரிப்பார், கிளம்பி போயிடுவார். மத்தியானம் வீட்டுக்கு வரமாட்டார். சாயங்காலம் சீக்கிரமாக வந்துடுவார். ஆனால் சில நேரத்தில் பக்கத்தில் போவேன். பக்கத்தில் வந்தோடனே செல்ஃபோனை மாற்றிடுவாங்க. சில நாள் அவருக்கே தெரியாமல் பார்ப்பேன். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது செல்ஃபோனில் எடுத்து பார்ப்பேன். தேவையில்லாத வீடியோக்கள், தப்பான காரியங்கள் பார்த்துட்டு இருக்காருண்ணே அப்படின்னு சொல்லி வேதனையோடு சொன்னாங்க. கடைசியாக சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுமா? மனநல ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க, மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன் ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ள கொண்டு போயிருது. போதை அடிமை, மதுபான அடிமை, விபச்சார அடிமை. நைட் ஆயிட்டுனா போதும், சில குடும்பத்தில் சில ஜெபகுறிப்பு வரும். என் கணவர் நைட் ஆனால் வீட்டுக்கு வர மாட்டேங்காரு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இரவு நேரத்தில் எத்தனையோ ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். செல்போன்ல போய் தேடக்கூடாது, டிவியில தேடக்கூடாது. இருக்கிற இடத்துல முழங்கால் படிடணும். அப்பா, உங்களை தேடுறேன்ப்பா. என் வாழ்க்கையில் எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வேணும். உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? பைபிள்ல தேடி வாசிங்க. தேவனை முழங்கால் போட்டு தேடுங்க. ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. எவ்வளவு நேரம் டைம் இருக்கோ உங்க டைம் ஃபுல்லா தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். பக்கத்துல சர்ச் இருக்கா? சர்ச்சுக்கு புறப்பட்டு போங்க. நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தரை தேடாமல் செல்போன்ல பல காரியங்களை தேடி கொண்டிருக்காங்க. ஏன் செல்போனை ஈஸியா சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல வேலைக்கே போறதில்லை, ஆனா செல்போன் மட்டும் கையில இருக்கும். இப்ப அப்படிப்பட்ட காலமாயிட்டு பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. தேவனை தேடுறாங்களா இல்ல வேற எதுவும் தேடுறாங்களா? சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரை விட்டீர்களாகில், அவரை விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை விட்டுருவார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ நம்ம என்ன யோசித்து போகணும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், மறுபடியும் முதல் பாயிண்ட், கர்த்தரோடு இருக்கிறோமா அதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ரெண்டாவது, நீங்கள் அவரை தேடினால், ஒருவேளை எனக்கு இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில எப்போதுமே வேணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், உங்க வாழ்க்கையில கர்த்தரை கூப்பிடுங்க, கர்த்தரை தேடுங்க. அவர் உங்களோடு இருப்பார். இல்லை பிரதர், நான் செல்போன் தான் எனக்கு முக்கியம், நான் இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், பாஸ்டர் பேச்சும் கேட்க மாட்டேன், செல்ல யூடியூப்ல பார்த்தாலும் கேட்க மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா, அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அந்த வார்த்தை மறக்கக்கூடாது. அதனால இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். நம்ம அவரை தேடணும். அவர் நம்மளோட இருப்பார். அவரை தேட மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துல ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. நீங்கள் கர்த்தரை தேடினால் என்று சொன்னீங்கப்பா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் என்று சொன்னீங்கப்பா. அப்பா, எங்களுக்கு நீங்க வேணும்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய பாவத்துக்காக, எங்களுடைய அக்கிரமத்துக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, தலைமுறை சாபத்துக்காக எங்களை மீட்டு எடுக்க கடைசி சொட்டு இரத்த வரி எங்களுக்காக தந்திருக்கீங்கப்பா. இன்றும் எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா.
எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் பிதாவோட வலது பரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. மறுபடியும் எங்களை அழைத்து கொண்டு போக வருவீங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறீங்க. துதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. எங்களுக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எங்களுக்கு மன்னித்து மறுபடியும் எங்களை புதுப்பிங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமினால் நிரப்புங்க. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்துல இருக்கட்டும். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசுறீங்க. நிறைய குடும்பத்திலே மாசம் மாசம் கடன் போயிட்டு இருப்பா. கையில பணம் இல்லப்பா. பிள்ளையோட வாழ்க்கையில வறட்சி இருக்குப்பா, தரித்திரம் இருக்குப்பா, பஞ்சம் இருக்குப்பா, வறுமை இருக்குப்பா. ஆனாலும் கர்த்தரை நோக்கி மன்றாடுறாங்கப்பா. கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போயிட்டோம்ப்பா. எங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. எங்க பாவத்தை மன்னிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. யாரெல்லாம் மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறாங்களோ அவனுடைய பாவத்தை மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இந்த நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல பலவீனத்தோடு படுக்கையில் இருக்காங்கப்பா. அவங்களோட பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. பூர்ண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். கற்பத்துக்கு ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா. பரம வைத்தியர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. வாலிப வயசுல சிறுசீர நினை என்று வேதம் சொல்லிடுறதுப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கும் அந்த குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. அந்த குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. அந்த குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. இந்த இரவு நேரத்திலே ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த குடும்பம் இணைந்து வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தர் பக்கம் மறுபடியும் வரணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீராஜா. எல்லாரும் மனம் திரும்பி அப்பா கிறிஸ்துக்குள் வரணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும்ப்பா. அப்பா அந்த நாளில் கர்த்தர் உதவி பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கலாம். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்துல நைட் நேரத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்குப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. இருதயம் ஃபுல்லா துக்கத்தோடு இருக்குப்பா. இருதயம் ஃபுல்லா துக்கத்தோடு இருக்குப்பா. அப்பா அந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. அந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கிருங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. சில குடும்பத்துல தாங்கிட்டு இருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட வம்சம் அவங்களோட தலைமுறை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்கப்பா. நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்கப்பா. சகல விதமான பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்கப்பா. யாரெல்லாம் வெளியில இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் தொடர்ந்து இணைந்தீர்கள்.
கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் சகல கத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.